சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்தவர் திரு ஜாகுவார் தங்கம் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உண்மையிலேயே நீங்கள் விருப்பப்பட்டு வழிபடக்கூடிய தெய்வம் என்னது? எப்படி ஆன்மீகத்துக்குள்ள இவ்வளவு டீப்பாக வந்தீங்க? இன்னைக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கேன். ஆஞ்சநேயர் மனமாற வேண்டுவேன். காலையில் எழுந்தோடனே ஆஞ்சநேயர் அப்படி வேண்டுவேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சித்தர்கள் அப்படிங்கிறவங்க யாராவது வந்திருக்காங்களா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாபெரும் சித்தர். எம்ஜிஆரே ஒரு சித்தர் தான், பெரிய சித்தர். ஏதோ எனக்கு நிறையா அவங்கெல்லாம் கொடுத்த வரம் தான் இன்றைக்கி அந்த இடத்துல உட்காந்துட்டு பேசிட்டு இங்கே வந்து சென்னையில் எங்கள் அண்ணன் கடையில் நான் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். நான் கடைக்கு ஏற்றாப்புல வந்து பார்த்தா அது உள்ளே ஒருத்தர் உட்காந்துருக்கிறது மட்டும் தெரியும். இது மாதிரி நிறையா சித்தர்களை நான் படிக்க ஆரம்பித்தேன். அவங்கள தியானம் பண்ணி அவங்கக்கிட்ட ஒண்ட ஆரம்பித்தோன்னா எனக்கு நிறையா மருத்துவங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஒரு நாள் ஒரு 2-2:30 இருக்கும். அப்படி என் மேலே ஒரு வெள்ளை ஒரு உருவம், அவர் ஒரு துண்டை எடுத்து முறுக்கிறாரு. முறுக்கி இதை வச்சு பண்ண சொல்கிறார். என்ன நினச்சாங்க, இப்போ குளிச்சுட்டு வந்து பண்ண போன வழி தான் 20 வருஷம் ஆச்சு. நிறைய மினிஸ்டர்ஸு, நம்ம தமிழக மினிஸ்டர்ஸ் நிறையா போலீஸ் அதிகாரி, நிறைய ஜட்ஜஸ்ஸு எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் முதுவலி இல்லை. உடனே சலங்க வலியெல்லாம் கேட்கும் வீட்டில். என் வீட்டுக்குள்ளே என்ன வாசனை வரும் தெரியுமா? ஸ்ரீ வைரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகம் தொடர்பாக நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மிகப்பெரிய கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவரை ஒரு ஃபைட் மாஸ்டராகவோ ஒரு நடிகராகவோ திரைத்துறையை சேர்ந்த மிகப்பெரிய பிரபலமாகத்தான் தெரியும். ஆனால் இவருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தெய்வ சக்தின்னு கூட சொல்லலாம், தெய்வ ஆற்றல்னு கூட சொல்லலாம். இவர் வழிபடக்கூடிய தெய்வங்கள், இவர் பின்பற்றக்கூடிய குருமார்கள் யார், என்ன, எவர் அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் வேறு யாருமே இல்லை, சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்தவர் திரு ஜாகுவார் தங்கம் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பராக இருக்கும். ஸோ உங்களை ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு சண்டைக்காரராக பார்த்துருப்பாங்க எல்லாரும். ஆனால் உங்களுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு ஆன்மீகம் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக மக்கள் தெரிஞ்சுக்க போகிறாங்க. உண்மையிலேயே நீங்கள் விருப்பப்பட்டு வழிபடக்கூடிய தெய்வம் என்னது? எப்படி ஆன்மீகத்துக்குள்ளே இவ்வளவு டீப்பாக வந்தீங்க? ஸ்ரீ வைரா யூடியூப் நேயர்களுக்கு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தையும், நிறுவனத்தாருக்கும் உங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒரு ராயல் சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கேள்வி உண்மையிலே என்னை இன்னொரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது. நான் ஃபைட் மாஸ்டராக தெரியும், ஃபைட் பண்ணுவார் அப்படின்னு எனக்குள்ளே ஒன்று இருக்குங்கிறது உங்கள் மாதிரி யூடியூப் தான் நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலே யூடியூப் எல்லாத்துக்கும் ஒரு ராயல் சல்யூட்டு. ஏன்னா இல்லைன்னா நானும் எல்லா மாஸ்டர் மாதிரி நானும் ஒரு மாஸ்டராக இருந்திருப்பேன். இப்போ அது இல்லாமல் இன்றைக்கி 12 கோடி பேர் என்னை ஃபாலோ பண்ணாங்கன்னா யூடியூப் காரணம் உண்மையிலே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி நாங்கள் எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் கொம்படி கோட்டை அப்படின்னு ஒரு நல்ல அழகான கிராமம். அதில் எங்கள் குலதெய்வம் ஈஸ்வரன் தான். அது வேறு பேரில் ஈஸ்வரன் வரும். இஷ்ட தெய்வத்தெல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா. விரும்புகிற தெய்வமும் ஆஞ்சநேயர். ரொம்ப இப்போவும் ஆஞ்சநேயர் தான் கும்பிடுவேன். நான் அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கேன். ஆஞ்சநேயர் மனமாற வேண்டுவேன். காலையில் எழுந்தோடனே ஆஞ்சநேயர் அப்படி வேண்டுவேன். நான் என் மனசுக்குள்ளே வேண்டது ஆஞ்சநேயர் தான். எங்கள் குல தெய்வத்தை வேண்டுவேன். சிவன், சக்தி, விஷ்ணு, பிரம்மா, எல்லாமே, மகாலட்சுமி, பிரபஞ்சம். ஏன்னா பிரபஞ்சம்லாம் அப்போ எனக்கு தெரியாது. இப்போ பிரபஞ்சம்னா என்னென்னு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம உடம்பே பிரபஞ்சம். அந்த உடம்பை நம்ம இது பண்ணி அது மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இஷ்ட தெய்வங்கிறது எங்கள் தெய்வம், குல தெய்வங்கிறது சிவன், இஷ்ட தெய்வங்க ஆஞ்சநேயர். அப்புறம் அம்மா சமயபுரத்தம்மா ரொம்ப பிடிக்கும். திருச்சியில் இருந்தனால நான் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போவேன். காலைல 3 மணிக்கு நடந்து போவேன். தனியாக நடந்து போவேன் காட்டுக்குள்ளே. அப்போல்லாம் காடு தானே, இப்போ தானே ரோடெல்லாம் இருக்குது. நடந்து போய் ஏதோ எனக்கு நிறையா அவங்கெல்லாம் கொடுத்த வரம் தான் இன்றைக்கி நான் அந்த இடத்துல உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். நான் சாதாரணமாக கிராமத்தில் பிறந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கமலா ஹாரிஸ் அமெரிக்கா துணை ஜனாதிபதி என்கிட்ட பேசணும்னா அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு கொண்டு வந்தது என்னோடய பக்தி, என்னோடய உண்மை, என்னோடய நேர்மை, என்னோடய தெய்வ வழிபாடு அப்படின்னு நான் நினைக்கிறேன், மனசார நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஸோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சித்தர்கள் அப்படிங்கிறவங்க யாராவது வந்திருக்காங்களா? இந்த சித்தர்களுடைய பயணம் எப்படி இருந்துச்சு? அதே மாட்டேன், எனக்கு சித்தர் அப்படின்னு தெரியாது. ஆனால் சித்தர் என்னென்னா, இப்போ நான் சொன்னேன், எங்கள் ஊரில் கோயில் ஒரு காட்டுக்குள்ளே தான். எங்கள் வீடு ரோட்டில் இருக்கும். அங்கேருந்து கிராஸ் பண்ணி பனை மரம், புளிய மரம், அது முள் மரம் இல்லை, அது மரம்லாம் இருக்கும். நடந்து தான் போகும்போது செருப்புலாம் கிடையாது. இப்போ தானே செருப்பு, அப்போலாம் செருப்புலாம் கிடையாது. முள்ளு குத்துனா எடுத்து போட்டு போயிட்டுருப்போம். போயிட்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் அவர் பேச முடியாது. அவரால் பேச முடியாது. 6 அடி இருப்பார். ஆனால் மொட்டைத்தனமாக இருப்பார் பார்த்துங்க. அவர் கூட ஒரு நாய் இருக்கும் எப்போவுமே. அப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க கூட பார்த்தா கொண்டுடுவானுங்க அப்படி ஏன்னா காட்டுக்குள்ளே கொண்டுடுவாங்கன்னா பயம் இருக்கும்ல. இருந்தாலும் குலதெய்வத்தை விளக்கேற்றுறதுக்கு நானும் எங்கள் அக்காவும் தான் போவோம். நாங்கள் இப்படி. ஆனால் இது சொல்லி நாங்கள் பயந்துக்கிட்டே தானே, நாங்கள் பார்த்ததே இல்லை.
பயந்துக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் கூட எதுவுமே நடக்காது. நாங்கள் விளக்கு ஏற்றிட்டு போனால் எங்கள் வீடு போகிற வரைக்கும் விளக்கு தெரியும். அந்த ஆடிக்கிட்டே இருக்கும், காட்டுக்குள்ளே எல்லாம் தெரியும், அதெல்லாம் தெரியும். சில நேரம் அணைஞ்சு போவோம், திருப்பி வந்து பற்ற வச்சுருப்போம். ஒரு நாள் நானும் எங்கள் அக்காவும் அப்படி விளக்கு ஏற்றிட்டு வரும்போது ஒரு 6:30 இருக்கும் நைட்டு. ஏத்தாப்புல வந்துட்டான் இந்த ஆள். எங்கள் அக்கானா பயப்படுது, டேய் தங்கப்பழம் ஓடிடலாம்டா. நம்ம ஓட சின்ன பிள்ளை, அவன் ஓட பிடிச்சிடுவார். இல்லை நாய் வேறு இருக்குது. எங்கிட்ட வேறு ஆயுதமும் இல்லை. எங்கள் ஊரில் இவ்வளோ 1000 ரூபா கொடுப்பாங்க போட்டுக்க, அது வேறு எடுத்துகிட்டு வரோம். கோயிலுக்கு வரவும் வரல. அப்படியே யோசனை, எனக்கு என்ன நடந்துலாம் தெரியாது. நான் என்கிட்ட வாழைப்பழம் வந்து அந்த வாழைப்பழத்தை கொண்டு அவர்கிட்ட கொடுக்குறேன். வாங்கி சாப்பிட்றாரு. சாப்பிட்டு தலையை அப்படி தடவி விடுறாரு. தடவிட்டு தட்டி கொடுத்து என்ன எங்கள் அக்காவை பிடிச்சி ரோட்டுக்கு வரைக்கும் கொண்டு விட்டு போகிறார். இது எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆச்சரியம். ஆனால் நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் டெய்லி எங்களை வந்து வழி அனுப்ப வந்துடுவார். எப்படி வருவார்? ஆனால் அவர் பெரிய சித்தர். அவர் வந்து அப்படியே சமாதி ஆகிட்டார். அதுக்கப்புறம் பேர் ஏதாவது தெரியுங்களா? இல்லை, அதெல்லாம் தெரியல. அவர் ஊமைன்னு தான் சொல்லுவாங்க. ஊர்லேயே அப்படி தான் சொல்லுவாங்க. என்னோட என் வயசில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களாம் தெரியுமா என்னன்னு தெரியாது. அவர் அப்படியே வந்து அவர் சமாதி ஆகிட்டாருன்னு அப்புறம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது எங்களுக்கு அருள் கொடுத்தவர். எங்களுக்கு வந்து அதாவது நம்ம எல்லாம் பயந்ததெல்லாம் இல்லை, அவர் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கடைக்கு குண்டத்தூர் தெரியுமா? ஆமாம். இங்கே வந்து சென்னையில் எங்கள் அண்ணன் கடை வச்சுருக்காங்க, வேப்ப மரத்து கடைன்னு சொல்லுவாங்க. எங்கள் அண்ணன் கடையில் நான் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். ஏத்தாப்புல ஒரு விநாயகர் கோயில் கட்டி சிலைலாம் வைக்காமல் அப்படியே காலியாக இருக்கும். இப்போ அது பஸ் ஸ்டாண்டாக இருக்குது குண்டத்தூரில். அந்த இடத்துல ஒரு இருக்கும், ஆனால் யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்க. நான் கடைக்கு ஏத்தாப்புல வந்து பார்த்தா அது உள்ளே ஒருத்தர் உட்காந்துருக்கிறது மட்டும் தெரியும். எங்கள் அண்ணன் சொல்லுவாங்க, எல்லாம் போயிட்டாதுன்னா அது ஒரு என்னவோ சொல்லுவாங்க. அதெல்லாம் இறைவன் நம்மகிட்ட இருக்கார் இல்லையா. அதனால் நானாக ஒரு நாள் சும்மா போய் இப்படி எட்டி பார்த்தேன். அவர் நான் உள்ளே வந்து அப்படி கண்ணை அப்படி பார்த்தா ரெட்டு, அப்படியே பயங்கர ரெட்டு. எனக்கு ஒரு காலம் பயமாச்சா, நான் பயப்படல. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு சித்தரை பார்த்தேன் இல்லையா, பயம் இல்லை. அப்படி சிரித்தேன், அவர் சிரிக்கலை. சரி என்ன பண்ணலாம், அவருக்கு பால் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு டீ கடையில் போய் டீ வாங்கிட்டு வந்து அப்படி பால் வாங்கிட்டு வந்து அப்படி வச்சேன். எடுத்து குடித்தார். குடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் வந்து தண்ணி அவர் எங்கேயும் வெளியே போயே பார்த்ததில்ல. தண்ணி சாப்பிடல, யூரின் போகிறதில்ல, பாத்ரூம் போகிறதில்ல, எதுவுமே உள்ளேருந்து போனதில்லை எனக்கு தெரிஞ்சு. நான் காலையில் 3:30 மணி 4 மணி கடை திறப்பேன். நைட்டு 11 மணி வரைக்கும் கடை இருக்கும். 11 மணி வரைக்கும் அவர் வெளியே எந்திரிச்சு போனது கூட இல்லை. ஆனால் அந்த ரூம் நாரவும் நாராது. ஆனால் கருப்பாக இருக்கும். இந்த துணிங்கன்னா அப்படி பெட்ஷீட் போட்டு அப்படி மூடி இருப்பார், அவ்வளோதான். அவர் கருப்பாக இருக்கும். சரி தண்ணி என்ன எங்கள் வீட்டில் ஒரு சொம்பு எடுத்துகிட்டு அப்புறம் பிளாஸ்டிக் டப்பா பாயட்லாம் கிடையாது. வீட்டில் ஒரு சொம்பு எடுத்துகிட்டு வந்து தண்ணி கொடுத்தேன், குடித்தார். அப்புறம் என்னை பார்க்கும்போது ஒரு நம்ம அம்மாலாம் பார்த்தா எப்படி இருக்கும்? ஆமாம். ஒரு திருடன் பார்க்குறங்க அம்மா பார்க்குற வித்தியாசத்தில் அந்த அம்மா பார்க்குற மாதிரி என்னை பார்த்தார். எனக்கும் என்ன அறியாமல் அவர் மேலே பாசம் வந்துச்சு. டெய்லி காலைல கடைக்கு போயிட்டு எல்லாம் கடையில் தண்ணியெல்லாம் தொளிச்சு வச்சுட்டு முதல் வேலை அவருக்கு பால் வாங்கி தரது தான். தண்ணி கொண்டு கொடுப்பேன். அப்புறம் சரி இட்லி வாங்கி தரலாம் சாப்பிட்றாரு பாப்பா, இட்லி வாங்கி கொடுத்தேன். சின்ன பிள்ளை அப்போனா சின்ன பையன் இட்லி சாப்பிட்டாரு. இப்போ ரெகுலராக அப்படியே ஆகிடுச்சு. எங்கள் அண்ணன் ஒரு நாள் என்னை அடி பின்னிட்டாங்க. இன்னும் நீ பால்லாம் வாங்கி தரேன், டீலாம் இதெல்லாம் வாங்கி தரேன், அடி பின்னிட்டாங்க, போகக்கூடாதுன்ட்டு. சரி நான் போகலண்ணா அப்படின்னு திருப்பி போனேன். அதெல்லாம் கேட்குற இல்லைல்ல. திடீர்னு ஒரு நாள் இப்போ தான் காலையில் இப்படி டிஃபன் கொடுத்துட்டு கடையில் உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு நான் அப்போ பார்ப்பேன் அவரை. அந்த பெட்ஷீட் மட்டும் தெரியும், உள்ளே உட்காந்துருப்பார். திடீர்னு மறைஞ்சிட்டார். ஓகே. நான் பார்த்துட்டு இருக்கும்போது மறைஞ்சிட்டார். இப்போ நீங்கள் பார்க்கும்போது எப்படி மறைஞ்சிருக்கேன் அந்த மாதிரி மறைஞ்சிட்டார். நான் ஓடி போய் பார்க்குறேன், இல்லை தேடுறேன் எங்கே, அவர் பேர்லாம் தெரியாது. இன்றைக்கும் இந்த நேரத்தில் எனக்கு அவர் மூஞ்சி நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த எங்கள் ஊரில் இந்த மூஞ்சும் சரி, இந்த மூஞ்சி நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் ஒரு சித்தர். எனக்கு கொஞ்சம் ஒரு வாட்டி ஒரு மூஞ்செல்லாம் அரிப்பு மாதிரி வந்துருச்சு. கிளாஸ் போகிற நிறுத்தினேன். ஏன்னா இப்படி தேய்ச்சேன்னா அரிப்பு வந்துடும். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாத்தியார் வந்தார். என்னடானாரு இது மாதிரி சொன்னேன்னா, டேய் இதெல்லாம் வாடா சொல்லிட்டு கிளாஸ் தண்ணி அடிச்சு சொன்னார். ஒரு சொம்பு எடுத்து இந்த பல கடையில் கொண்டு போய் வச்சேன். வச்சதுக்கப்புறம் அவர் வந்து கையை விரல விட்டு ஏதோ சொன்னாருங்க, ஏதோ மந்திரம் சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு போய் பழக்கடையில் அண்டா வச்சுட்டு, அப்போல்லாம் அண்டா தான், பக்கெட்லாம் கிடையாது, பிளாஸ்டிக் டப்பாலாம் அப்போ கிடையவே கிடையாது. அண்டாவில் பாதி தண்ணியை ஊற்றிட்டு பாதி தண்ணி குடிச்சிடுறா அப்படின்னாரு. நான் நம்பவே இல்லை. இது என்னங்க இது நம்புகிற மாதிரி எதனா இருக்கா அப்படின்னு நினச்சி போயிட்டு நான் அவர் சொன்னதுக்காக பண்ணேன். அந்த நிமிஷமே போயிடுச்சு. அந்த நிமிஷமே அப்போ தான் தெரியும் எங்கள் வாத்தியார் சித்தர். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நெருங்கி பழகும் போதும் அவருக்கு நிறையா மாயஜாலங்கள்லாம் அவர் தெரிச்சு. என்னை கூப்பிட்டு போவார். அந்த பாலக்கரையில் வாத்தியாரே ஒரு சித்தர் தான் இல்லையா? அது யாருக்குமே தெரியாது. எனக்கு வந்து அவர் அப்படி நினைக்கவே இல்லை. ரொம்ப பக்திமான் பார்த்துங்க. அவர் பேரே தக்ஷாமூர்த்தி, ரொம்ப பக்தி. அவங்க அப்பா அம்மாலாமே ரொம்ப பக்திமானுங்க. எனக்கு அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இதெல்லாம் விட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து பார்க்குறோம். எம்ஜிஆர் திருச்சியில் வந்து விளையாடும் போது என்னை பார்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டாரு.
சென்னைக்கு வர சொல்ல அவர் வந்து பார்க்குறேன். நிறைய விஷயங்களுக்கு நான் இப்போ சித்தருங்கிறத சொல்கிறேன். அவர் ஒரு மாபெரும் சித்தர். யார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாபெரும் சித்தர். ஓ, எம்ஜிஆரே ஒரு சித்தர் தான். பெரிய சித்தர். அவர் எனக்கே தோற்றுருக்காரு யார்ட்டாவது? இல்லை. எதுலையும் தோக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து பூமியில் அண்டர் கிரவுண்டில் இன்னும் இருக்குது அந்த இடம். அண்டர் கிரவுண்டில் தான் ஒரு விளக்கை வச்சு தியானம் பண்ணுவார். ஓகே. ஆமாம், அதான் நான் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சால் கூட ஒரு 20-25 வருஷமாக நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு என்ன வயசு தெரியுமா? இல்லை, ஒரு 70 இருக்குமா? 74. சரி. ஓகே, 74 தெரியுதா? இல்லை. உண்மையிலே எனக்கு வந்து ஒரு நல்ல குரு வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். நிறைய விஷயங்கள் சொன்னார் எனக்கு. சூரியகலை சந்திரகலைங்கிறது எனக்கு அவர் தான் சொன்னார். சூரியகலையில் வந்தால் என்ன நடக்கணும், சந்திரகரையில் நடந்தால் என்ன நடக்கணும், இது மாதிரி அதெல்லாம் எனக்கு நிறைய. ஏன்னா நான் வந்து டீ சாப்பிட மாட்டேன், வெத்தலை பார்க்க மாட்டேன், அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டேன். எல்லாம் அவர் டெஸ்ட் பண்ணுவார் தலைவர். வீட்டுக்குள்ளே விளையாடுவேன் இல்லை, நான் அவர் வீட்டுக்குள்ளே இருப்பேன். அதனால் எல்லாத்துலேயுமே நான் அவர்கிட்ட தேர்ச்சி பெற்றனால எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தார். அவர் தான் என்னை சினிமாவில் சேர்த்தார். இன்றைக்கி ஜாகுவார் தங்கமாக உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன்னா எனக்கு பொன்மனச்செம்மல், மக்கள் திலகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் காரணம், வேறு யாருமே காரணம் கிடையாது. அவர் தான். எங்கள் அம்மா அப்பா பிறந்தது வேறு, அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்தது அவர் தான் காரணம். அவர் ஒரு சித்தர். அதுக்கப்புறம் பழனிக்கு ஒரு ஷூட்டிங் போகிறேன். எனக்கு கோயில் ரொம்ப பிடிக்கும். எல்லா கோயிலுக்குமே நான் போவேன். எனக்கு தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். அது மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்க கோயிலெலாம் போயிருக்கேன். போகும்போது போகர் சமாதியில் போய் உட்காந்தேன். அப்படியே கண்ணு மூடி உட்காந்தேன். இல்லை, அப்படியே உட்காந்தேன் 2.5 மணி நேரம். ஃபைட்டர்ஸ்லாம் அண்ணன் தட்டுறாங்க. திடீர்னு என்னண்ணா அண்ணே மணி 9 என்னண்ணா இவ்வளோ நேரம் உட்காந்துங்க ஷூட்டிங்? சரி அப்படின்னு போயிட்டேன். எதுக்கு ஏதோ ஒரு ட்ரிக்காச்சு. விடிய காலம் 4:30 மணிக்கெலாம் அங்கே போய் உட்கார ஆரம்பித்தேன். 8 மணிக்கு வரைக்கும் அப்படியே உட்கார ஆரம்பிச்சு அப்படியே ஒரு 30-32 நாள் உட்காந்தேன் அவர்கிட்ட. இங்கே வந்த பிறகு எனக்கு நிறையா மாற்றங்கள் இருந்துச்சு. உதாரணமாக யாராவது வயசு கரெக்டாக சொல்லுவேன், யாராவது எங்கே இருந்தாங்கன்னா அதை சொல்லிடுவேன். அந்த மாதிரிலாம் நிறையா எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. இப்போ என்னோடய முற்பிறவி தெரிய ஆரம்பிச்சு. நான் என்னவா பிறந்தேன், என்னமா இருந்தேன், அப்படிலாம் தெரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து நிறையா அது வழிபாடுகளை சித்தர் வழிபாடாக எல்லாரும் எனக்கு குருவாகிட்டாங்க. போகர், திருமூலர் ஐயா, காக்க புஜண்டர், இது மாதிரி நிறையா சித்தர்களை நான் படிக்க ஆரம்பித்தேன். படித்து அவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்கள தியானம் பண்ண ஆரம்பித்தேன். அவங்கள தியானம் பண்ணி அவங்கக்கிட்ட ஒண்ட ஆரம்பித்தோன்னே எனக்கு நிறையா மருத்துவங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. இப்போ எங்கேயும் கற்றுக்காமலே உங்களுக்காகவே தெரிய ஆரம்பிச்சிச்சு மருத்துவமெல்லாம்? ஆமாம், அதாவது மருத்துவம்னா நான் அதெல்லாம் கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ஆஃபீஸில் ஒரு பாப்பா ஒரு 20-21 வயசு இருக்கும். திடீர்னு அந்த பொண்ணுக்கு மார்பகத்தில் பால் வருது. யார்கிட்ட ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துருக்காங்க, நிற்கலை. மேனேஜர் மேடம் என்கிட்ட பேசிகிட்டே சொன்னாங்க, என்னன்னு தெரியல சார், ரொம்ப அப்செட்டாக இருக்குது, அது மாதிரி இருக்குது அப்படின்னோடனே சரின்ட்டு சொல்லிட்டு நான் உடனே ஒரு இது சொல்கிறேன். 10 பைசா செலவு இல்லாமல் 10 பைசா இது பண்ணுங்கிறேன். அந்த அம்மாவும் நம்பலை, அந்த பொண்ணை நம்பலை. நான் சொன்னேங்க, சித்தர் வழிபாட்டில் சொல்கிறாரு நீங்கள் பண்ணுங்கன்னு. நீங்கள் என்ன நினச்சான்னு வச்சுங்க, ஒரு நிமிஷம் ஒரு நாளில் சரியாக போச்சு. என்ன இல்லாமல் பண்ணி சரியாக போச்சு. அப்புறம் எங்கள் ஆஃபீஸ்லாம் இன்னொரு பாப்பா அனிதானி ஒரு பாப்பா, கல்யாணத்துக்குலாம் நாங்கள் போனேன். எங்கள் ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க அப்போல்லாம் பெரிய தாசில்தார். எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது கல்யாணம் போது சொன்னேன், அம்மா நீ ஃபஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போய்ட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அது வந்து கேட்கல. குழந்தை வந்து உள்ளே இறந்து போச்சு. 7 மாதத்தில் வயிற்றில் இறந்துச்சு. இப்போ ஜிப்பர் மருத்துவமனையில் அதை குழந்தை எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு யூரின் போகிற நின்று போச்சு சுத்தமாக. எனக்கு ஒரு மாதம் கழித்து ஃபோன் பண்ணுது, மாஸ்டர் இது மாதிரி ஆயிடுச்சு. நான் சொன்னேன், கோயிலுக்கு போனியானே? இல்லை, எனக்கு யாராவது சொல்கிறாங்க கோயிலுக்கு போக சொல்லிட்டு போங்கன்னு நீங்கள் கேட்கல. சரி, இப்போ என்னென்னா இது மாதிரி இருக்குது. சரி, அதுவும் 4 மணிக்கு பேசுது என்கிட்ட. 4 மணிக்கு 4:30 வரைக்கும் பேசுது. நான் சொன்னேன் 6 மணிக்கு என்ன கூப்பிடு அப்படின்ட்டு. அப்புறம் சித்தர்கிட்ட கேட்குறேன். அவர் ஒரு மருந்து சொல்கிறார். கரெக்டாக கூப்பிடுது. எனக்கு தெரியும், அந்த 2-3 விஷயம் நான் சரி பண்ணுங்க. சொன்னேன், உங்கள் வீட்டில் இந்த பொருள் இருக்குமா, இந்த எடுத்து சாப்பிடு, நின்று போயிடும், சரியாக வரும் அப்படிங்கிறேன். ஸ்பீக்கரில் போட்டிருக்கு. அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய ஜிப்பர் ஹாஸ்பிட்டலு இதே சரியாகல, இதே எப்படி சரியாகிறோங்கிறாரு. நான் சொன்னேன், தம்பி இல்லை நீங்கள் பண்ணி பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா காசு கிடையாது, நீங்கள் எனக்கு காசு கொடுக்க போகிறல, மாத்திரை வாங்க போகிறதோ இதுதான் பண்ணேன். ஆனால் அப்போவுமே அதுக்கு வந்து யூரின் கரெக்டாக வந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த குழந்தை வந்த இடத்துல அந்த வாசலில் புண்ணு சரி பண்ண முடியல. அதுக்கப்புறம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு மருந்து சொன்னேன், நீ நல்லா இருக்குது, 2 குழந்தை வந்து நல்லா இருக்குது. இது மாதிரி ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ இப்போவுமே அந்த ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்கா? இப்போவுமே நிறைய பேரை சரி பண்ணுவேன்.
மலேசியாவில் வந்து ஒரு அம்மா சோறு வடிச்சிக்கிட்டே இருப்பாங்களா, அப்படியே விழுந்துருவாங்க மல்லாக்க. சோறு வடித்த தண்ணியெல்லாம் முகம் முகம் மார்புகள்லாம் ஊற்றி புண்ணாயிடுமா, நடந்து போய்ட்டுலாம் விழுந்துருவாங்களாம். எனக்கு அவர் திடீர்னு ஒரு நாள் நம்ம டைம் 9, அவங்களுக்கு 11:15 நைட்டு. அவரும் இந்த சித்த மருத்துவம் ப்ளஸ் வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கார். அவருக்கு சொல்லிச்சான் ஜாகுவாரை பாருங்கன்ட்டு. எனக்கு நம்பரை கான்டாக்ட் பண்ணி பேசினார். பேசும்போது நான் தூங்குறேன். நான் 9 மணிக்கெலாம் பெட்டுக்கு போய் படுக்க ஆரம்பிச்சேன். நான் காலைல 3 மணிக்கு எழுந்திரிக்கணும், தியானம் பண்ணுவேன். அப்போ நான் சொன்னேன், இது எனக்கு 9 மணி தூங்குற டைமு, இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ இதாக இருக்கீங்க, இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்குறேன். இப்போ நேற்று தான் சார் இதாச்சு, சோபாவில் இருக்காங்க சார், அப்படியே இருப்பாங்க சார், என்ன ஒன்றும் தெரியாது சார். சரி, உங்கள் கிச்சனுக்கு போங்க, அந்த பொருள் இருக்கும், எடுத்து ஒரு டெக்னிக்கல் நான் சொல்கிறேன். ஆனால் சொன்னேன் 10 நிமிஷத்தில் நான் கூப்பிடணும், ஓகேவா அப்படின்னு போகிறேன். நான் இதெல்லாம் சொல்லிவிட்டு கதவெல்லாம் மூடிட்டு பெட்டில் போய் வஜ்ராசனம் உட்கார ஃபோன் பண்ணுறாரு. சரியாயிடுச்சு. ஆஸ்பத்திரியில் டாக்டர் இன்னும் லைனில் இருக்கார். அவர் என்ன சரியா போச்சு. அவங்க ஃபேமிலியோடு என்கிட்ட வந்தாங்க. என்கிட்ட வந்தேன், எதுவும் இருக்குது என்னால். முதுகு வலிங்க, முதுகு வலின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணி முதுகு வலி வந்தா? முதுகு வலி தான் ஒத்தடம் கொடுக்க வேண்டியதான், ஐடெக்ஸ் தடவ வேண்டியதுதான். ஐடெக்ஸ் தடவ வேண்டியதான், ஒத்தடம் கொடுக்க வேண்டியது தான். ரொம்ப வலின்னா ஹாஸ்பிட்டல் தான் போகணும். கரெக்ட். எனக்கு L1, L2, L4, L5 ஆக்சிடெண்ட்டில் உடஞ்சி போச்சு. ஹாஸ்பிட்டல் போய் இம்மிடியேட்டாக ஆப்ரேட் பண்ணால் கை கால் விழுந்துடும். நான் நிறையா செக் பண்ணி நான் ஆப்ரேஷன் முடியாது, வேறு எதுனா பண்ணுங்கண்ணே, ட்ராக்ஸன் போடலாம். ட்ராக்ஸன் தெரியுங்களா, இப்படி தலைக்கீழே தட்டி தான் போடுவாங்க. தலை கீழே இருக்கும், கால் மேலே இருக்கும், அதுக்கு இடுப்புலேருந்து ஒரு இது போட்டு வெயிட் போடுவாங்க, தாங்கவே முடியாது வலி. சொன்னார் வலிக்கும் அப்படின்னாரு. வலிச்சா பரவாயில்ல சார், ஆனால் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு. சரி, அது போட்டால் வலி பின்னி அடிச்சு 1 ஹவர்லேயே. அதனாலாம் வீம்பு இருக்கு இல்லையா, வலிக்கவே இல்லை சார். மாத்திரை சாப்பிடுவேன், அதெல்லாம் வலிச்சா தானே சார் மாத்திரைன்ட்டேன். 3 நாள் படுத்துருந்தேங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு 2-2:30 இருக்கும், அப்படி என் மேலே ஒரு வெள்ளை ஒரு உருவம், கனவா நேரடியாக வந்தாரா நினைவான்னு எனக்கு தெரியாது, ஞாபகம் இருப்போம். அவர் ஒரு துண்டை எடுத்து முறுக்கிறாரு, முறுக்கி இதை வச்சு பண்ண சொல்கிறார். ஒரு பயிற்சி என்ன நினச்சாங்க, இப்போ குளிச்சுட்டு வந்து பண்ணேன். அப்போ போன வழி தான் 20 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த வலி இல்லவே இல்லை உங்களுக்கு? எப்போ ஒரு வாட்டி வரும் அடிப்பட்டது, நான் துண்டை வச்சு போனால் சரியாகலாம். இது வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட அமெரிக்கா துணை ஜனாதிபதி இருந்தாங்களே கமலா ஹாரிஸ், அவங்க வரைக்கும் பண்ணியிருக்காங்க. நிறையா மினிஸ்டர்ஸு, நம்ம தமிழக மினிஸ்டர்ஸ் நிறையா போலீஸ் அதிகாரி, நிறைய ஜட்ஜஸ்ஸு எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் முதுகுவலி இல்லை. அந்த வித்தைன்னு கூட சொல்லலாமா? அதை சித்தர் சொல்லி கொடுத்தார். சித்தர் சொல்லி கொடுத்தார். அதாவது அது எந்த சித்தர் சார் அது வந்தவர்? நான் வந்து போகரை ரொம்ப இது பண்ணுறேன், திருமூலர் ஐயா இது பண்ணுறேன், அப்போ தேரையர் ஐயா, இவங்கெல்லாம் வந்து மருத்துவத்தில் பெரிய ஆள். மனசார வேண்டேன். என் ரூமில் இன்றைக்கும் யாரோ என் கூட படுப்பாங்க. என் பெட்டில் கரெக்டாக 8:59 நான் படுக்க ஆரம்பிச்சிடுவேன். 9க்கு தூங்கிடும். 9:50 2 செகண்டில் யாரோ என் கூட படுப்பாங்க. நான் அவங்களுக்கு ஒரு தலையணை போட்டிருப்பேன். ஏன்னா முதல்ல அது ஏதோ தெரியல. அப்புறம் என் உணர்வு, இப்போ நீங்கள் ஒரு சோபாவில் உட்காந்துருக்கோம், நீங்கள் கண்ணை மூட்டு உட்காந்துருக்கீங்க, அவங்க கூட யாராவது வந்து உட்காந்து தெரியும் இல்லையா, அந்த உணர்வு எனக்கு இருக்கும். உடனே சலங்க ஒலியெல்லாம் கேட்கும் வீட்டில். என் வீட்டுக்குள்ளே என்ன வாசனை வரும் தெரியுமா, அப்படியே தெய்வீக வாசனை தான் வரும். இப்பவும் நீங்கள் வாங்க அப்படி இருக்கும். என்னென்னா அவங்க வந்து என் கூட படுத்துட்டு நிறையா விஷயங்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. எழுதி வச்சுக்கேன் எல்லா இதுக்கும். கொரோனாவில் வந்து கிட்டத்தட்ட 30,000 35,000 பேர் சரி பண்ணேன், ஒரு 100 ரூபாயில். இப்போ டாக்டருங்கெலாம் சரி பண்ணேன். கண்டிப்பாக. நீங்கள் சித்தர் வழிபாடு அப்படின்னா அது எப்படி சார் கும்பிடுவீங்க? நீங்கள் போகரையாவை வந்து வழங்குறேன்னு சொல்கிறீங்க, அது உங்களோட வழிபாட்டு முறை எப்படி இருக்கும் சார்? நான் வந்து கண்ணாடி முன்னாடி தான் உட்காருவேன். ஏன்னா அது புரட்சியாளர் எம்ஜிஆர் எனக்கு சொன்னது. கண்ணாடி முன்னாடி உட்காந்து அதை வந்து வேண்டும்போது